ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில இருக்க மடத்துக்குளம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மடத்துக்குளம் தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2011க்கு அப்புறம் தான் இந்த தொகுதிய மேக் பண்ணியிருக்காங்க. டெமாலிஷ் பண்ணிட்டு இந்த தொகுதிய வந்து 2011ல உருவாக்கியிருக்காங்க. 2011ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மொத்தம் 3 தேர்தல்கள் நடந்திருக்கு. அந்த 3 தேர்தல்கள்ல 2 முறை அதிமுக 2011, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 2016ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3 முறை தேர்தல்ல 2 முறை அதிமுகவும், 1 முறை வந்து திமுகவும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மடத்துக்குளம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம கடந்த 2 தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2010 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில கலந்துகிட்டு வெற்றி பெற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ ஸ் அ ஆர். ஜெயராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 76,619 வாக்குகளும் 45.20% பெற்று இந்த இடத்துல அவரு வெற்றி பெற்றிருக்காரு. அதிமுக சார்புல இந்த இடத்துல கே. மனோகரன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 74,952 வாக்குகளும் 44.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவைங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. மக்கள் நல கூட்டணி சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சிக்கு தான் குடுத்துருக்காங்க. அவிங்க ஏ.எஸ். மகேஸ்வரி அப்படிங்கிறவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவிங்க 6,208 வாக்குகளும் 3.7% பெற்று இந்த இடத்துல வந்து 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாஜக அந்த தொகுதியில ஏ. முத்துக்குமார் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 2,619 வாக்குகளும் 1.6% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ மகேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 84,313 வாக்குகளும் 46.60% பெற்று இந்த இடத்துல அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து டிஎம்கே சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆர். ஜெயராமகிருஷ்ணன் அவரே தான் போட்டியிட்டு இருக்காரு. போன தடவ வெற்றி பெற்றவரு. அவரு 77,875 வாக்குகளும் 43.10% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்த பிடிச்சு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்க ஒரு 3.5% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் 3.5% வாங்கியிருக்காங்க. யு. சனஜா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 6,245 வாக்குகளும் 3.5% வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மடத்துக்குளம் நாடாளுமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில 2 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி தொகுதியோட வரும். பொள்ளாச்சி தொகுதி இடையில வரும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 91,137 வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெற்று, அவர் வந்து மிகப்பெரிய வெற்றிய இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சி. மனோகரன் அப்படிங்கிறவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு இந்த இடத்துல வந்து 63,259 வாக்குகளும் 30.03% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த இடத்துல மக்கள் நீதி மய்யம் 3ஆம் இடத்த பிடிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்புல யு. சனோஜா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இந்த இடத்துல 4,179 வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 கடந்த ஆண்டு நடந்த தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மீண்டும் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில கே. ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு ஈஸ்வரசாமி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இந்த தொகுதியில 91,576 வாக்குகளும் 50.51% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்புல இந்த இடத்துல ஏ. கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 46,301 வாக்குகளும் 25.54% பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாஜக சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கே. வசந்தராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த தொகுதியில 20,481 வாக்குகளும் 11.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல இந்த இடத்துல 8,666 வாக்குகளும் 4.78% பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மடத்துக்குளம் தொகுதி தேர்தல்ல 4 தேர்தல் நிலவரங்கள பார்த்துடலாம். அந்த வகையில கடந்த லாஸ்ட் 4 தேர்தல்ல அதிமுக 2016 44.30%, 2019 30.03%, 2021 46.60%, 2024 25.54% பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 45.20%, 2019 43.27%, 2021 43.10%, 2024 50.51% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வந்து வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 0.60%, 2019ல 1.98%, 2021ல 3.5%, 2024ல 4.78% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் குறைவான அளவுல தான் வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மடத்துக்குளம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில இந்த இதுல மொத்த வாக்காளர்களா 2,32,141 பேர் வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,13,104 பேர் ஆண்களும், 1,19,019 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாளையத்தவர் 18 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே வந்து வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 38,229 ஆண் வாக்காளர்களும், 40,228 பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 48,409 ஆண் வாக்காளர்களும், 50,940 பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 26,466 பெண் ஆண்களும், 27,850 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல யங்ஸ்டர்ஸோட வாக்கு சதவீதங்கள் இந்த தொகுதியில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து மடத்துக்குளம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்கள்ல எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா 2011ல 81.50%, 2016ல 75.50%, 2021ல 73.20% இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே வந்து 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 79.93% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. இத கண்டிப்பா மக்களே 100% மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா நீங்க பண்ணி குடுப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மடத்துக்குளம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில இந்த தொகுதியில 2026ல அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அது இபிஎஸ் அவர்கள் வந்த பின்னும் கூட 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 39.66%, 73,587 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட கை வந்து மிகப்பெரிய அளவுல ஓங்கி இருக்க காரணத்தினால, அவங்களுக்கு பாஜகவும் இந்த இடத்துல துணை இருக்க காரணத்தினால, கண்டிப்பா இந்த திருப்பூர் மாவட்டத்துல அதிகமான தொகுதிகளை இந்த தடவை கைப்பற்றுறதுக்கு கண்டிப்பா அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த தமிழ்நாடு தேர்தல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முறை அதிமுக, ஒரு முறை திமுக அப்படின்னு மாறிட்டு வந்துச்சு. அது 2016ல எப்படி பிரேக் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது மிகப்பெரிய அளவுல வந்து அது வந்து அதாவது 86 தொகுதிகள வந்து திமுக வெற்றி பெற்றிருந்தது அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. 133 தொகுதிகள் தான் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ இதற்கு இடைப்பட்ட தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருந்தத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, திமுக எப்பயுமே கூட்டணி கட்சிகளோட இணைந்து தான் இந்த ஆட்சிகள பிடிச்சிருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகள் இல்லாம அவங்க மிகப்பெரிய அளவுல வந்து சறுக்குனது 2016ல மட்டும் தான். 2016ல மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ராப் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஐஎம், மதிமுக போன்ற கட்சிகள் இந்த 4 கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து விலகி போனவங்கள் தான். ஸோ இதனால தான் திமுக போன அந்த தேர்தல்ல தோத்தாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு இந்த தமிழ்நாடு இந்த தேர்தல்லயே மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு எடுத்துரைந்தது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு 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 என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டப் பண்ணி கண்டிப்பா அதுல வெற்றியும் பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இல்ல, மதிமுகவும் இல்ல, சிபிஐ, சிபிஎம் அந்த கேரக்டர்ஸ் யாருமே இல்ல அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் தான் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு வந்து பிஜேபி கூட அவங்க எதுக்குமே கூப்பிடல. ஸோ இது 2021ங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ட்ராஜடிக்கானது. ஜெயலலிதா அவர்கள் இல்லாத எலக்ஷன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லாத எலக்ஷன் எப்படி இருக்க போகுது? ஏன்னா அதிமுக அந்த பக்கம் மிகப்பெரிய அளவுல வந்து டவுன் ஆகியிருந்தாங்க. ஆனா திமுக அதுக்கு எகெய்னஸ்டா மிகப்பெரிய அளவுல பவர்ல இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஈஸியா வந்து அந்த தொகுதிகள பிடிக்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக நன்கு உணர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வேணும், பாஜகவும் வேணும் அப்படிங்கிறத அவங்க மிகப்பெரிய அளவுல உதவி இருப்பாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில அவங்க அந்த 4 கட்சிகளும் அங்க வகித்து இருந்தாலும் 2024 தேர்தல்ல 15 இடங்களுக்கு பக்கமா மிகப்பெரிய அளவுல அவங்க சரிவுல சந்திச்சிருந்திருந்தாங்க. அதாவது 15x6ன்னு போட்டுக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 90 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல குறைவான வாக்குகள் தான் கிடைச்சது. ஸோ அது திருப்பூர் மாவட்டமும் கொஞ்சம் அடங்கும் மக்களே. ஸோ அந்த அளவுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக
அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த தடவ இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல நல்லா வகுத்திருந்தாலும், இன்னும் எங்களுக்கு கூட்டணி எதிர்பார்ப்ப பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக இந்த இடத்துல 38.63% 71,671 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அவங்க 2016ல ஜெயிச்சிருந்தாலும், 2016ல அது ஒரு ட்ரையாங்கிள் எலக்ஷன். ஸோ அந்த ட்ரையாங்கிள் எலக்ஷன்கள்ல நம்மளால வந்து ஜெயலலிதா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படிங்கிற அந்த ட்ரையாங்கிள்ல பேஸ்மெண்ட்ல இருந்தது ஜெயலலிதா. பேஸ்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் அவர்களும் நம்ம விஜயகாந்த் அவர்களும் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் மேல அப்ல இருந்தங்காட்டி அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தடவ எலக்ஷன்கள் வந்து ஒரு ஸ்கொயர். அந்த ஸ்கொயர்ல வந்து யாரு எங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு சத்தியமா தெரியாது. ஸோ 2026 எலக்ஷன் மட்டும் தான் டிசைட் பண்ணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6.29% 11,669 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 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 தொகுதிய பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 4, 5% வாக்குகள் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்க்குறப்போ கண்டிப்பா இந்த தடவ ஒரு 6, 6.5 வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் அவைங்க அவைங்களுக்கு அவங்களோட கூட்டணிகள பற்றி அவங்க என்னைக்குமே விவாதிச்சது இல்ல மக்களே. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா இந்த பெர்சன்டேஜ் வாக்குகள் இவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை, அதாவது விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லா தொகுதியிலயும் 10லிருந்து 21% வாக்குகள் வாங்குறதுக்கு மினிமம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, கூட்டணிகள் சேராம. ஸோ அந்த வகையில மடத்துக்குளத்த பொறுத்த அளவுக்கு 13.80% 25,598 வாக்குகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் வந்து நீங்க சொல்லலாம், ஏன் நாம் தமிழர் இத்தனை நாள் இந்த 8 வருஷமா கட்சி இருக்காங்க, 10 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களால வாங்க முடியாத வாக்குகள் எப்படி விஜய் அவர்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறத நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்கள் வேற, சீமான் அவர்களோட கொள்கைகள் வேற. விஜய் அவர்கள் வேற, விஜய் அவர்களோட கொள்கைகள் வேற. விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த கேப்பபிலிட்டி அப்படி பார்த்தாலும் மக்கள் நீதி மய்யம் நிறைய இடத்துல வாக்குகள் அதிகமா வாங்கியிருந்தாங்க நாம் தமிழரை விட. ஸோ அப்பவும் 5 வருஷத்துக்கு முன்னாடியான கட்சி தான் நாம் தமிழர். அப்படி இப்படி கமலஹாசன் அவர்கள்ட்ட வந்து இவங்க கம்மியா வாங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். மக்களோட நிலையை யோசிக்கணும். தனிப்பட்ட மனிதன் என்ன வேணா சொல்லலாம் மக்களே. ஸோ நம்மளுக்கு மக்களோட அனுதாபங்கள், மக்களோட அதிகாரங்கள் அப்படிங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் யோசிச்சு சொல்றேன். இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு 13.80% 25,598 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இந்த எலெக்ஷன்ல இருக்குது. வடத்துக்குள்ள தொகுதியில் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் இருந்தா நம்ம ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 39.66% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மடத்துக்குளம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெரி ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும். ஏன்னா 2024 எலெக்ஷன்கள் நீங்க ப்ரீவியஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க 2 பேருமே சேர்ந்து 35 வாக்குகள் பக்கமா தான் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் இந்த எலெக்ஷன்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மடத்துக்குளத்துல இந்த தடவை வாய்ப்புகள் வந்து திமுக பக்கம் கொஞ்சம் தான் இருக்கு. திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதிமுக அதற்கு கண்டிப்பா வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா 2024 எலெக்ஷன்லயே கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் இவங்களோட இணைஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 90 தொகுதியிலிருந்து 110 தொகுதியா இவங்களுக்கு கேரி ஆகிற 20 தொகுதிகள் வந்து சேர்த்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த திமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும் இந்த தொகுதியில் 38.63% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த போன 2021 தேர்தலில் வேற மாதிரி வந்து எலெக்ஷன்கள் இருந்துச்சு. 2024 வேற மாதிரி எலெக்ஷன்கள் திமுக கூட்டணியில் இருந்துச்சு. ஸோ மக்கள் நீதி மையத்தோட வாக்குகளும் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அவங்க ஒரு 4%, 5% வாக்குகள் பக்கமா போன தடவை எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு வாடுறப்ப கொஞ்சம் வாக்குகள் மேல கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2021 தேர்தலையே பாத்தீங்க அப்படின்னா இவங்க 3% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோத்துருந்தாங்க. அப்படிங்க 3.5% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோத்துருந்தாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து மக்கள் நீதி மையம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக கூட நம்மளுக்கு 2024 எலெக்ஷன்ல கூட வந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப திமுக கூட்டணி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு முனைப்போட இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா எலெக்ஷனுங்கிறது மக்களை எப்படி நம்ம சமாதானப்படுத்தி நம்ம இதை பண்றோம் அப்படிங்கிற இது ஒரு வகையான கேம் தான். இந்த கேமை வந்து புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இதுல இருக்க
இதுல இருக்கிற நம்ம நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா வெற்றி பெற முடியும். ஆனா மக்கள் மனதுல என்ன இருக்குதுங்கிறத வெற்றி பெறணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்த காமராஜரா இருக்கலாம், எம்ஜிஆர் அவர்களா இருக்கலாம், இல்ல ஜெயலலிதா அவர்களா இருக்கலாம், இல்ல கலைஞர் கருணாநிதியாக இருக்கலாம். இந்த 4 பேரும் வந்து தமிழ்நாடு எலக்ஷன்ல ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு இவங்க 4 பேர் தான் அதிகமான முறையில நம்மளுக்கு இது முதலமைச்சரா இருந்திருக்காங்க. ஸோ மக்கள் மனதை வென்றவர்கள். இப்ப ஜெயலலிதா அவர்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும். காமராஜர் அவர்களுக்கு கோட்பாடு இருக்கும். தமிழ்நாடு அரசியல எடுத்துக்கிட்டா முதலமைச்சர்ன்னு நம்ம சொல்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 4 பேரும் முதல்ல இருந்து 4வது இது வரைக்கும் வரும். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இப்ப இருக்கிற ஜெனரேஷன கேட்டா எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், காமராஜர் அவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ, நம்மளோட மென்டாலிட்டி, நம்மளோட மக்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு மக்கள் மனதை வென்றவன் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஆயிருக்காரு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா, அதற்கு ஒரு வியூகம் கண்டிப்பா வகுத்தே ஆகணும். இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுனா, இந்த மாரி மக்களுக்கு இந்த மாரி தான் பிடிக்கும். இத மக்களுக்கு நேரடியா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா, ஏன்னா மக்களுக்கு தேவை பூங்கா இல்ல மக்களே. இப்ப நான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாரி பூங்காவோ, மேம்பாலமோ கிடையாது. மக்கள் மனதுல நம்ம வெல்லணும் அப்படின்னா, இந்த ரூ. 1000 பண திட்டங்களோ, இல்ல நம்மளுக்கு இந்த ஃப்ரீ பெண்கள் பஸ் வந்து ஃப்ரீயா குடுக்குறது, இதெல்லாம் வந்து அவிங்க மனச ரொம்ப அதிகமா வென்றிருக்கு. அவிங்க எத்தனையோ திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 2 திட்டங்களுக்காக அவிங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கிரேஸ் இருக்கிறத நம்ம இன்னும் உணர்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சையா போட்டியிட்டா 6.29% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவிங்க கூட்டணிகள பற்றி இப்ப எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால, கண்டிப்பா கூட்டணிகள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவா நம்ம இருக்கிறத கருதப்படும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, 6.29% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோடயோ, திமுகவோடயோ சேர்ந்தாலும் இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல 2 பேத்துக்குமே வலு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அவைங்க திமுகவோட சேர்றது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, அங்க இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்க காரணத்தினால, நாம் தமிழர் அவங்களோட சேர மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 13.80% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கூட்டணிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரோட சேருவாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. அதாவது ஒரு மர்மமான தகவலே வெளிய வரல. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டணியில இருக்கு. அப்புறம் இப்போ பாமகவோட கூட்டணியில போறாங்க. நம்ம வந்து தேமுதிகவோட கூட்டணியில போறாங்க. அப்படிங்கிற ஒரு காசிப்ஸ் எல்லா பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ, எப்படி இருந்தாலும் இவங்களோட மினிமம் பெர்சன்டேஜ் 13.80% வந்து இந்த இந்த தொகுதியில மடத்துக்குளம் தொகுதியில கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல வாங்கணும் அப்படின்னா, கூட்டணிகளோட பளு பொறுத்து தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அதை எப்படி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது, விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு, எப்படி வந்து இத மாற்றி அமைக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு காணொளிக்கு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.